நண்பர்களே, இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். தெனாலிராமன் வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருந்தார் ஊர். அவர் மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கும்போது அவருக்கு உண்மை இதில் உடனே திடீர்னு தெனாலிராமனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னா அவருக்கு பொண்டாட்டியும் வந்த உடனே அவருக்கு வந்து செலவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அவர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அவர் யோசனையிலேயே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து அவர் வந்து நிறையா எந்த நகரத்தில் வந்து பாடகர்களுக்கு இந்த புலவர்களுக்கெல்லாம் நல்ல பேர் இருக்குது அப்படின்னு அவர் விசாரிச்சுட்டே இருந்தார். அப்போ வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீ இந்த மாதிரி விஜயநகரத்துக்கு போனேன்னா அங்கே வந்து உனக்கு வந்து நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், அரசியலும் வேலைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, உடனே இவரும் சரி நம்மளும் சரி இங்கேருந்து அப்படியே அவரும் விஜயநகரத்துக்கு உள்ள தலைநகரம் அம்பிக்கு போயிட்டார். அம்பிக்கு போய் அங்கே இருக்கும்போது அவர் அரசரை போய் பார்க்கணும்னு போகிறார். ஆனால் அரசரை பார்க்குறது அவ்வளோ எளிதாக இல்லை. அப்படியே இருந்துட்டு இருக்கு. அப்படியே இருக்கும்போது அரசர் ஒரு நாள் எல்லா புலவர்களும் அவங்க பாடலை வந்து பாடுங்க அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. அறிவிப்பு வந்தோடனே இவரும் போய் பாடியிருக்கு. பாடின உடனே அரசருக்கு பிடிச்சி போச்சு. உடனே இளைஞனே உனக்கு என்னப்பா பரிசு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. உனக்கு என்ன பரிசு வேணும்? உடனே அவர் வந்து அங்கே இருந்த அந்த செஸ் போர்டு பார்த்துருக்காரு. செஸ் போர்டு சதுரங்க பலகை, அதான் அந்த காலத்து சதுரங்க பலகையே பார்த்துருக்கு. பார்த்த உடனே உனக்கு இது வேணுமாப்பா? இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து அப்போ இருந்தால் உனக்கு ஒரு 100 தங்க காசு. ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரே 1 மில்லிகிராம் தங்கம் மட்டும் போதும் அப்படின்ட்டு. ஒரே 1 மில்லிகிராம்? உடனே அரசவையில் இருக்கவங்களாம் சிரிச்சிருக்காங்க. சிரிச்ச உடனே இல்லை எனக்கு ஒரே 1 மில்லிகிராம் தங்கம் மட்டும் போதுன்றது. உடனே அரசரும் சரி 1 மில்லிகிராம், அதை வந்து ஒரு சதுரங்கத்தில் வந்து 1, அடுத்தல வந்து 2, அடுத்தல அப்படி 3, இப்படியே இரட்டிப்பாய் தரணும் அப்படின்ட்டுருக்காங்க. சரி அதே மாதிரி ஆகட்டும் அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி ஆனோன்னா உடனே ஃபஸ்ட்டு 1 மில்லிகிராம் இப்படியே வச்சு கிலோ கணக்கு டன்னு அரசாங்க கஜானாவில் மொத்த தங்கமும் காலியாச்சு. மொத்த தங்கமும் காலியானோன்னா அரசருக்கு ஒன்றுமே புரியல. உடனே தெனாலிராமன் அரசரை பார்த்து ஐயா சிரிச்சிருக்கான். உடனே சரி ஏனப்பா, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆளை சிந்திச்சு ஆராய்ச்சி பார்த்து தான் எடுக்கணும். நீங்கள் வந்து ஆராய்ச்சி பார்த்து எடுக்கலை, அதனால் அப்படின்ட்டு அவனும் சரி ஆராய்ச்சி பார்த்து அப்புறம் முடிவு எடுக்கணும்னு வச்சு எனக்கு தங்கலாம் வேண்டாம், உங்கள் அரசவையில் வந்து ஒரு சிறிய வேலை மட்டும் கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. சிறிய வேலையா? சரி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு கவிதை தெரியும், சிந்திக்க தெரியும், எல்லாம் தெரியும்னு ஒன்று அரசர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே எல்லாரையும் ஆலோசித்து உடனே தெனாலிராமனுக்கு அரசவை கவிஞர் அந்த அங்கே இருந்த மொத்தம் 16 கவிஞர்களில் இவருக்கும் ஒரு அரசர் விதி கிடைச்சு. அவர் அப்போ அந்த மாதிரி சமயோதிகமாக சிந்திச்சதை தெரிஞ்சு இவருக்கு வந்து ஆலோசனை மந்திரி பதவி கொடுத்தாங்க. அவர் அப்போ அன்றைக்கி அந்த இது அலங்கரிச்சதுனால தான் இன்றைக்கி நம்மெல்லாம் தெனாலிராமனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து என்ன தெரியுது, ஒரு விஷயத்தை முடிவெடுத்து செயல்படுறதுக்கு முன்னாடி அதை 10க்கு 100 வாட்டி, 100க்கு 200 வாட்டி ஆலோசனை. நன்றி, வணக்கம்.